Audio Jungle. Audio Jungle. ஓகே, இந்த வினாவை பாருங்க. 1 தொடக்கம் 5 வரையுள்ள வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. வினாக்கள் ஒவ்வொன்றும் 16 சதுரங்களை கொண்ட நெய்யரியை அடிப்படையாக கொண்டவை. இதனை அடிப்படையாக கொண்டு சரியான விடையை தெரிவு செய்க. ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ளணும். என்னென்னு சொன்னால், நுண்ணறிவோ அல்லது உளச்சார்பு படிக்கிற பெரும்பாலான ஆட்கள் என்ன செய்யறா, கணித ரீதியான வினாக்களை தான் பெரும்பாலும் தேடி தேடி படிக்கிறது. ஆனால் எக்ஸாம்ஸில் பார்த்தாங்கன்னு சொன்னால், கணித ரீதியான வினாக்கள் அண்மை காலங்களில் சரி 5 வினாக்களை விட கூடுதலாக வருது இல்லை. அப்போ 5 வினாக்களுக்கு காலம் ஃபுல்லாக படிக்கிறது. இவ்வாறான வினாக்கள் என்ன செய்கிறது, விட்டுடுறது. இப்போ எக்ஸாமுக்கு கேட்கப்படுற பொதுவாக எல்லா வினாக்களையும் படிக்கணும். கணித ரீதியான வினாக்களை மட்டும் தேடி தேடி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை படிக்க ப்ராக்டிஸ் பண்ணத்தான் வேணும். அதுக்காண்டி அதே மட்டும் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவையில்லை. இவ்வாறான நிறைய வினாக்களை நாங்கள் என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் எடுக்கணும். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் உண்மையாக 5 நிமிடங்களுக்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு வினா. ஆனால் இந்த வினா 5 நிமிடங்களை விட கொஞ்சம் கூடுதலாக டைம் எடுக்கும். ஏன்னு சொன்னால், இந்த டைம் கன்சம்ஷனுக்காக வேண்டி, டைமை எடுக்கிறதுக்காக வேண்டி தான் இப்படியான கொஸ்டின்ஸை போடுறது. ஸோ கவனம் மறந்துகளுங்க. இதை குயிக்காக செய்கிறதுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கொள்ளணும். சரி, இப்படியான கேள்விகள் வந்தால் எப்படி செய்யணும்னு பாருங்கள். இப்போ வாசிப்போம் கேள்வியை. ஒரு சதுரத்திலிருந்து வேறொரு சதுரத்திற்கு செல்லும் படிமுறையானது செல்லும் திசை, சதுரங்களின் எண்ணிக்கை ஆகியவற்றின் மூலம் சதுரத்தில் காட்டப்பட்டுள்ளது. சரி, இப்போ கீனா ஒன்று அப்படின்டா என்ன அர்த்தமா, கிழக்கு நோக்கி ஒரு சதுரம் போகணுமா. கீனா ஒன்றுன்னு கீனா ஒன்றுனா கிழக்கு நோக்கி ஒரு சதுரம். முதலாவது எங்களுக்கு திசைகள் தெரியணும். நாங்கள் சும்மா திசைகளை குறித்து கொள்கிறோம். உங்களுக்கு தெரியும், வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. இப்போ கிழக்கு நோக்கி ஒன்றுண்டா உதாரணத்துக்கு இது எடுங்களாம். முதலாவது சதுரத்தை ஏன் சதுரத்தில் ஒவ்வொன்றில் நம்பர் போட்டுருக்காங்க. 1வது சதுரம், 2, 3, 4, 5வது சதுரம், இப்படி ஒவ்வொரு சதுரம் 16 வரைக்கும் சதுரங்கள் எண்ணிக்கை இருக்கு. சரி, இதில் பாருங்க, முதலாவது சதுரத்தில் கீழா 2 அப்படின்னா என்ன அர்த்தம், கிழக்கு நோக்கி 2. அப்போ கிழக்கு நோக்கி 2டா கிழக்கு எந்த பக்கம், உங்களோட வலது கை பக்கம். அப்போ கிழக்கு நோக்கி 2டா 1, 2. இப்போ அது முடியலை அந்த சதுரம். ஒரு கமெண்ட் தான் செஞ்சிருக்கீங்க. இன்னொரு கமெண்ட் என்ன, தெற்கு நோக்கி 1. அப்போ அங்கேருந்து நாங்கள் என்ன செய்யணும், தெற்கு அது கீழே. இப்போ தெற்கு நோக்கி 1 வந்தோம்டா எங்கே வந்து சேருவோம், முதலாவது பாக்ஸில் கமெண்ட்டுக்கு இப்போ அது சொல்கிற திசை கேட்ப நாங்கள் எங்கே வந்து சேருவோம், 7, 7ஆம் சதுரத்துக்கு வந்து சேருவோம். விஷயம் விளங்கிட்டாப்ப. இப்போ என்னண்டா, இது இந்த முதலாவது இதில் சொல்கிறான் எப்படி போகணும் என்று. முதலாவதுலேருந்து எப்படி போகணும், இது ஒரு பசில்ஸ் மாதிரி. கிழக்கு நோக்கி 2 போங்கண்டா, கிழக்கு நோக்கி இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், 2 போகணும். கிழக்கு நோக்கி 2 சதுரம் போகணும். சரியா, திரும்ப அது ஒரு கமாண்டு தான் செஞ்சிருக்கேன். இன்னொரு கமாண்ட் என்ன, தெற்கு நோக்கி 1டா, தெற்குண்டாங்க கீழே 1. ஸோ இதுதான் பேசிக். இதை விளங்கி கொண்டு அப்போ நாங்கள் எங்கே வந்து சேருவோம், முதலாவது கமாண்டு கேட்பேன். முதலாவது பாக்ஸில் இருக்கிற கமாண்டு கேட்பேன், 7வது பாக்ஸுக்கு வந்து சேருவோம். சரி, இப்போ இதுதான் கேள்வி செய்யறதுக்கான பேசிக். இதை வச்சுக்கொண்டு கேள்வி செஞ்சா சரி. சரி பாருங்க, சதுரம் 9லிருந்து 2 படிமுறையின் பின்னர், சதுரம் 9 எங்க இருக்குது, இந்த இருக்குண்ணே, 2 படிமுறையின் பின்னர், படிமுறைண்டா 2 என்ன செய்யணும், 2 கொமாண்டை நீங்கள் பின்பற்றினதுக்கு பிறகு அடையக்கூடிய இடம் எதுன்னு கேட்குறீங்க. இப்போ பார்ப்போம், சதுரம் 9ல் என்ன கொமாண்ட் இருக்குது, கிழக்கு நோக்கி 1, வடக்கு நோக்கி 1. கிழக்குண்டா இது இந்த பக்கம் போய் 1, ஒரு சதுரம் தான் போட்டான். திரும்ப வடக்குன்னா மேலே நோக்கி 1. அப்போ இது ஒரு படிமுறை. எங்கே வந்து சேருவோம், 9வது பாக்ஸில் கொமாண்டு கேட்ப 6வது பாக்ஸுக்கு வந்து சேருவோம். இது ஒரு படிமுறை.
என்ன கேட்டியா இங்கே 2 படிமுறையின் பின்னர். அப்போ இன்னொரு படிமுறை. அப்போ இங்கேருந்து பார்ப்போம். 6ஆம் பாக்ஸில் இருந்து என்ன கொமெண்ட் இருக்குது? கிழக்கு நோக்கி ஒன்றும் வடக்கு நோக்கி ஒன்றும். கிழக்குன்றது இங்கேருந்து ஒன்று, வடக்கு நோக்கி ஒன்றுண்டா மேலே. அப்போ எங்கே வந்து சேருவோம் நாங்கள்? போய் சேரக்கூடிய இடம் தேவாலயம் அறிக்கும். தேவாலயம் அறிக்கும். சரியா? அப்போ ஆன்சர் வந்து முதலாவது. சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். சதுரம் 5லிருந்து 4 படிமுறையின் பின்னர். சதுரம் 5 எங்களுக்கு தெரியும், எங்க இருக்குது? இந்த இருக்கு. 4 படிமுறையின் பின்னர். சரி, சதுரம் 1 கமாண்டை பாருங்க. என்ன 5 கமாண்டை? கிழக்கு நோக்கி 3, தெற்கு நோக்கி 1. அப்போ கிழக்கு நோக்கி 3 போகணும். 1 2 3 போயிட்டு தெற்கு நோக்கி 1. அப்போ எங்கே? கீழே. அப்போ எங்கே வந்து சேருவோம்? 12வது சதுரத்துக்கு வந்து சேருவோம். 5வது சதுரத்தில் கமாண்டுக்கு எங்கே வந்து சேருவோம்? 12வது சதுரத்துக்கு வந்து சேருவோம். இது ஒரு படிமுறை. எத்தனை படிமுறை இஞ்சிருக்கே? 4 படிமுறை இல்லை. அப்போ திரும்ப 12வது பார்ப்போம். மேற்கு நோக்கி 2, தெற்கு நோக்கி 1. அப்போ எங்கே வந்து சேருவோம்? மேற்கு நோக்கி 2 இங்கே, தெற்கு நோக்கி 1ன்னா இங்கே. அப்போ எங்கே வந்து சேருவோம்? 14வது சதுரத்துக்குள்ள. இது 2வது படிமுறை. திரும்ப 3வது இங்கேருந்து பாருங்கள், மேற்கு நோக்கி 1. சரி, அப்போ எங்கே வந்து சேருவோம்? 3வது படிமுறை எங்கே வந்து சேருவோம்? 14வது பாக்ஸில். இப்போ இங்கேருந்து போகிறது தான் 4வது படிமுறை. என்னது? வடக்கு நோக்கி 3னா மேலே நோக்கி 3 பாக்ஸ் போகணும். சதுரம் போய் கிழக்கு நோக்கி 2 வந்தோம்டா எங்கே வருவோம்? திரும்பியும் தேவாலயத்தை தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து 1. அப்போ 4 படிமுறைகளின் பின்னர் எங்கே வந்து சேருவோம்? தேவாலயத்துக்கு. சரி, அடுத்த கேள்வி. 2 படிமுறையின் பின்னர் தேவாலயத்தை அடைவதற்கு ஒருவர் எந்த சதுரத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும்? எனது 2 படிமுறையின் பின்னர். ஒன்று சதுரம் 9லிருந்து ஆரம்பிக்க. நான் பார்த்தேன், சதுரம் 9லிருந்து ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் என்னது? கிழக்கு நோக்கி 1, வடக்கு நோக்கி 1. ஒரு படிமுறை. அப்போ எங்கே வந்து சேருவோம்? 6க்கு. திரும்ப கிழக்கு நோக்கி 1, வடக்கு நோக்கி 1. எங்கே வந்து சேருவோம்? தேவாலயம். அப்போ 2 படிமுறையின் பின்னர் தேவாலயத்தை அடைவதற்கு ஒருவர் எந்த சதுரத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்க முடியாது? முடியாதுன்னு கேட்டுக்கிறான். முடியும் என்ன? சதுரம் 9லிருந்து முடியும். சரி, சதுரம் 7லிருந்து முடியுமான்னு பார்ப்போம். சதுரம் 7லிருந்து பார்த்தோம்னா மேற்கு நோக்கி 2, அதாவது இஞ்சால 2, தெற்கு நோக்கி 2, அப்போனா கீழுக்கு 2. சரி, இது ஒரு படிமுறை. திரும்ப இங்கே வந்து சேருவோம். இங்கேருந்து பார்த்தோம்னா வடக்கு நோக்கி 3, கொமாண்டை பாருங்கள். 13ஆம் பாக்ஸ் உள்ளது. கிழக்கு நோக்கி 2, அப்படி தானே? 13ஆம் பாக்ஸ் உள்ள கொமாண்டு வந்து வடக்கு நோக்கி 3ம் கிழக்கு நோக்கி 2ம் போகணும். அது வந்தோம்னா 2 படிமுறையில் தேவாலயத்தை அடைஞ்சிடுவோம். ஸோ இவரையும் 2 படிமுறையில் தேவாலயத்தை அடையலாம். சரி, அடுத்தது யாரு? சதுரம் 1லிருந்து போனோம்டா 2 படிமுறையில் அடையலாமான்னு பார்ப்போம். என்ன ஒன்றுக்குள்ளே சதுரம் 1க்குள்ளே கொமாண்ட் என்ன? கிழக்கு நோக்கி 1ம் தெற்கு நோக்கி 1. கிழக்கு நோக்கி 2, தெற்கு நோக்கி 1. எங்கே வந்து சேருவோம்? சதுரம் 7க்கு. சதுரம் 7க்கு வந்து சேர்ந்தோம்டா உண்மையாகவே எத்தனை படிமுறையில் நாங்கள்? இது ஒரு படிமுறை. திரும்ப இவர்லேருந்து பார்த்தோம்னா மேற்கு நோக்கி 2, தெற்கு நோக்கி 2. ஸோ 3, 2வது படிமுறை. திரும்ப 3வது படிமுறை. அப்போ சதுரம் 1லேருந்து ஆரம்பித்தோம்டா எத்தனை படிமுறையில் போய் தேவாலயத்தை அடைவோம்? 3வது படிமுறையில். ஸோ கேள்வி கேட்டிரான், 2 படிமுறையின் பின்னர் தேவாலயத்தை அடைவதற்கு ஒருவர் எந்த சதுரத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்க முடியாது? இதிலிருந்து சதுரம் 1லிருந்து ஆரம்பித்தார்டா 3 படிமுறையில் தான் தேவாலயத்தை அடையலாம். ஸோ ஆன்சர் வந்து 1வது. சரி, அடுத்த கேள்வி. 6ஆம் படிமுறையில் தேவாலயத்தை அடைவதற்கு சதுரத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? 6வது படிமுறையில். சரி, நான் பார்ப்போம். என்ன சொல்கிறேன்? முதல்ல பின்னுக்கு தூரமே சதுரம் 4லிருந்து ஆரம்பித்தோம்டா தெற்கு நோக்கி 1, மேற்கு நோக்கி 3. எங்கே வந்து சேருவோம்? சதுரம் 5.
திரும்ப சதுரம் 5லிருந்து கிழக்கு நோக்கி 3, கிழக்குன்னா இந்த பக்கம் 3, தெற்கு நோக்கி 1. எங்கே வந்து சேருவோம்? சதுரம் 12. அப்போ 2வது படிமுறை. திரும்ப 12லேருந்து பார்ப்போம். 12லேருந்து பார்த்தோம்னா மேற்கு நோக்கி 2, தெற்கு நோக்கி 1. சரி, மேற்கு நோக்கி 2, தெற்கு நோக்கி 1. எங்கே வந்து சேருவோம்? 14வது சதுரத்தில் வந்து சேரும். ஸோ 3வது படிமுறை. 14லேருந்து பார்த்தோம்னா மேற்கு நோக்கி 1. ஸோ 4வது படிமுறை. 13க்கு வந்து சேருவோம். 13லேருந்து பார்த்தோம்னா வடக்கு நோக்கி 3, கிழக்கு நோக்கி 2. எத்தனாவது படிமுறையில் வந்து சேர்றோம் தேவாலயத்தை? 5வது படிமுறையில் வந்து சேர்றோம். என்ன? 1, 2, 3, 4, 5வது படிமுறையில் தான். சதுரம் 4லேருந்து ஆரம்பித்தோம்னா 5வது படிமுறையில் போய் சேருவோம். ஆனால் கேள்வி என்ன? 6ஆம் படிமுறையில். சரி, சதுரம் 10லேருந்து ஆரம்பித்து பார்ப்போம். 10லேருந்து ஆரம்பித்தோம்னா வடக்குலேருந்து வடக்கு நோக்கி 2, கிழக்கு நோக்கி 2. வடக்கு நோக்கி 2, கிழக்கு நோக்கி 2. சரி, அப்போ ஒரு படிமுறை. 4லேருந்து ஆரம்பித்தோம்னா எங்களுக்கு தெரியும். 4லேருந்து ஆரம்பித்தோம்னா எத்தனை படிமுறையில் அடையலாம்? 5. அப்போ ஏற்கனவே 1, இன்னொரு 5, எத்தனை? 6 படிமுறைகளை தேவாலயத்தை அடைகிறதுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? சதுரம் 10லிருந்து. ஸோ ஆன்சர் வந்து 3வது. வங்கியை அடுத்து மேற்கே உள்ள சதுரத்தில், வங்கியை அடுத்து மேற்கு என்ன சதுரம் இருக்குது? சதுரம் 14. குறைந்த படிமுறையில் அடைய இச்சதுரத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டீங்க. சரி, சதுரம் 4லேருந்து ஆரம்பிப்பேன். 4லேருந்து ஆரம்பித்தோம்னா தெற்கு நோக்கி 1, மேற்கு நோக்கி 3. ஸோ 5 அடைவோம். கிழக்கு நோக்கி 3, தெற்கு நோக்கி 1. 2வது படிமுறை. மேற்கு நோக்கி 2, தெற்கு நோக்கி 1. 3வது படிமுறை. அப்போ சதுரம் 4லேருந்து ஆரம்பித்தோம்னா 3வது படிமுறையில் தான் 14 வந்து அடைவோம். சரி, திரும்ப என்ன ஆன்சர் இருக்கு? சதுரம் 5. 5லேருந்து ஆரம்பித்தோம்னா கிழக்கு நோக்கி 3, தெற்கு நோக்கி 1, ஒரு படிமுறை. மேற்கு நோக்கி 2, தெற்கு நோக்கி 1. ஸோ 2வது படிமுறை. இப்போ சதுரம் 5லேருந்து ஆரம்பித்தோம்னா 2வது படிமுறையில் அடைகிறோம். அதே மாதிரி சதுரம் 7லேருந்து ஆரம்பிச்சுப்பாங்க. 7லேருந்து ஆரம்பித்தோம்னா மேற்கு நோக்கி 2, தெற்கு நோக்கி 2. திரும்ப இதை வந்து அடைவோம். திரும்ப வடக்கு நோக்கி 3, கிழக்கு நோக்கி 2. ஸோ தேவாலயத்தை அடைவோம். ஸோ இவரின் மூலம் இங்கேருந்து போனோம்னா அடைய முடியாது. சரி, சதுரம் 12லேருந்து போனோம்னா மேற்கு நோக்கி 2, தெற்கு நோக்கி 1. ஸோ இவர் 12லேருந்து போனோம்னா ஒரு படிமுறையிலேயே என்ன தடையலாம்? வங்கிக்கு மேற்கே உள்ள சதுரம், சதுரம் 14 அடையலாம். ஸோ மிக குறைந்த படிமுறையில் அடைய சதுரத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். 12வது சதுரத்திலிருந்து. ஸோ ஆன்சர் 4வது. ஸோ இலகுவான ஒரு கேள்வி, ஆனால் நேரம் எடுக்கக்கூடிய ஒரு வினா. ஸோ கேள்வி செய்கிற போது நாங்கள் எக்ஸாம் பேப்பரில் இவ்வாறான வினாக்களை கொஞ்சம் இலகுவான முதலாவது எங்களுக்கு தெரியும். பேப்பர் செய்கிற போது இலகுவான கேள்விகளை முதல் ஆரம்பத்தில் செஞ்சுட்டு பிற்பாடு எங்களுக்கு நேரம் இருக்கிற சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம்? அதுக்காண்டி செய்யாமல் வாரல இந்த மாதிரி கேள்விகளை. மற்ற கேள்விகளில் குறைய டைம் எடுத்துக்கொண்டு இதுக்காக என்ன செய்கிறோம்? ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷத்தை என்ன செய்கிறேன்? ஒதுக்கி கொள்கிறேன். அப்போ அந்த டைமுக்குள்ளே எங்களுக்கு இந்த கேள்வியை செய்ய முடியுமா இருக்கு. ஓகே, இவ்வாறான பல கேள்விகளை பெற்றுக்கொள்றதுக்கு எங்களோட வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைகிறேன்னு சொன்னால் இணைஞ்சு கொள்ளுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கோம். அந்த லிங்கை பயன்படுத்தி என்னுடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைஞ்சு கொள்ளுங்கள்.